சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். என்ன செய்யணும், எந்த நேரங்கள்ல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவ தயவு செஞ்சு முழுமையா பாருங்க. ஏன்னா, இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி. 2 நட்சத்திரங்கள் சேர்ந்து நமக்கு பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகின்றது. அதனால இந்த வீடியோவ முழுமையா தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா, இத நீங்க முழுமையா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. முதல்ல இந்த விஸ்வாவசு வருடத்தின் தமிழ் வருடத்தின் கடைசி பௌர்ணமி இந்த பங்குனி உத்திரம். அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்திற்கும் இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். அதுலேயும் முதன்மையா நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்தின் பரிபூரண அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். பலரோட குலதெய்வ கோவில்லையும் இந்த பங்குனி உத்திரத்தன்று வருடாந்திர பூஜைகள் நடக்கும். அப்படி உங்களோட கோவில்லையும் வருடாந்திர பூஜை இந்த பங்குனி உத்திரத்துல தான் அப்படின்னா, கண்டிப்பா குலதெய்வ எல்லைக்கு சென்று குலதெய்வத்தை நல்ல மனதார வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா, பங்குனி உத்திரத்தன்று அன்று காலை 7:38 ஆரம்பிச்சு பௌர்ணமி திதி, மறுநாள் காலை 7:57 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. அதனால குலதெய்வ கோவிலுக்கு சென்று நல்ல தீர்க்கமா அந்த தெய்வத்தை நல்ல மனதார நினைங்க. அன்று இரவு பங்குனி உத்திரத்தன்று இரவு குலதெய்வ எல்லையில நீங்க தங்கும்போது அந்த பௌர்ணமி திதியும் குலதெய்வத்திற்கு ரொம்ப உகந்த அந்த பங்குனி உத்திர நாளும் அந்த குலதெய்வ எல்லையும் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அந்த குலதெய்வத்தின் ஆற்றலை உங்களால நல்ல உணர்வு பூர்வமாக உணர முடியும். ஒரு சிலருக்கு தங்களோட குலதெய்வ வருடாந்திர பூஜை முடிவடைந்திருக்கும். ஏன்னா மகா சிவராத்திரி, ஒரு சிலருக்கு மாசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாட்கள்ல தான் வருடாந்திர பூஜை நடக்கும். அப்படி நீங்க வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னா, திங்கட்கிழமையே, அதாவது மார்ச் 30ஆம் தேதியே நீங்க உங்க வீட முழுமையா சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை பொருட்கள்லாம் எதுவுமே விளக்க மாட்டோம். அதனால திங்கட்கிழமையே பூஜை பொருட்கள்லாம் விளக்கி நல்லா சுத்தமா செஞ்சுருங்க. தலைவாசல்லையும் நல்லா சுத்தமா தொடச்சி விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை எப்போதும் போல நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. புதன்கிழமை பங்குனி உத்திரத்தன்று காலையில 7:30 மணிக்கு மேல 7:38 மேல தான் நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. இல்லைங்க, காலைல நாங்க எந்திரிச்சோனே விளக்கு ஏத்திருவோம் அப்படின்னா, தாராளமா ஏத்திருங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரம் இருக்கு. இல்ல பௌர்ணமியில நீங்க விளக்கு ஏத்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா, காலைல 7:38 மேல உங்க வீட்ல விளக்கு ஏத்திக்கோங்க. உத்திர நட்சத்திரத்தை யாரு முறையா வணங்கணும், யாரு கண்டிப்பா உத்திர நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்க வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சிலருக்கு வந்து நம்ம திருமண வரன் பார்ப்போம் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு. ஆனா திருமணம் தட்டிக்கிட்டே போகும். அப்படிப்பட்டவர்கள் காலையில உங்க வீட்ல 7:38 மேல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரத்தும் சேர்ந்து இருக்கிற நேரத்துல உங்க வீட்ல விளக்கு ஏத்தி உங்க சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து, முடிந்தவர்கள் திருச்சி பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில்ல, மாங்கல்யேஸ்வரர் கோவில்ல சென்று அங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா திருமண தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்ல, இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இந்த நாள்ல காலைல சூரிய தேவரை நம்ம வழிபாடு செய்வது நமக்கு அதீத நன்மைகளை தரும். மேலும் இந்த நாள்ல உங்க வீட்ல எப்போதும் போல குலதெய்வ வழிபாடு செய்வதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை மேம்படும், மாங்கல்ய பலம் கூடும், தொழில் மேலாண்மை அதிகரிக்கும், உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு நீங்க எந்த நேரத்துல சாமி கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்துல, அதாவது பங்குனி பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிற நேரம் 9:30 மணியிலிருந்து காலை மணி 9:30 முதல் 12 மணி வரைக்கும், மதிய 12 மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. ஒரு சிலர் கேட்கலாம், 10:30லேருந்து 12 குளிகையாச்சே, குளிகையில் சாமி கும்பிடலாமா? குளிகையில் எந்த விஷயம் செய்கிறோமோ அது நம்ம வீட்டில் பெருகும். நம்ம குளிகையில் நம்ம சுவாமி வழிபாடு செஞ்சு அந்த சுவாமி அருள்பாலிக்கும் போது அந்த வழிபாடுகள் கண்டிப்பாக இரட்டிப்பாக தான் ஆகும். அதனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. எப்படி செய்யணும்? உங்கள் வீட்டை முழுமையாக சுத்தம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. உங்கள் குலதெய்வ படத்தை நல்ல வண்ண மலர்களால் அலங்கரித்து 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி குலதெய்வத்திற்கு பொங்கல் படையல் இட்டு அன்று மாவிளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதுவும் சூரியனுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படிங்கிறதுனால சிகப்பு வண்ண திரியை பயன்படுத்தி விளக்கு ஏற்றும் போது கடன் தொல்லைகள் நீங்கும், குடும்பம் ரொம்பவே செழிப்பாக இருக்கும், தொழில் ரொம்பவே அருமையாக இருக்கும்.
அதனால சிகப்பு வண்ண திரி போட்டு ஏற்றுவது சிறப்பு. இல்லங்க எங்கள்ட்ட சிகப்பு வண்ண திரி கிடைக்கல. வெள்ளை பஞ்சு திரி ஏற்றுவது நல்லது. வாசல்ல 2 விளக்கு ஏற்றுங்க 2 பக்கமும். வாசல்ல அதற்கு முன்னாடி நல்லா மஞ்சள் தேய்ச்சு நல்லா பொட்டு வச்சு வாசலுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி கோலம்லாம் போட்டு 2 பக்கமும் விளக்கு ஏற்றி உங்க பூஜை அறையில போய் விளக்கு ஏற்றி குலதெய்வ படத்தை நல்லா அலங்காரம்லாம் பண்ணி குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியம் வைத்து குலதெய்வத்திற்கு அர்ச்சனைகள் செய்யலாம். அர்ச்சனை என்னென்ன செய்யணும்? குலதெய்வத்தின் மந்திரங்கள் தெரிந்தா மந்திரம் சொல்லலாம். இல்ல குலதெய்வத்தின் மந்திரம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தின் பெயரை 108 ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு பூக்களால், குங்குமத்தால், நாணயங்களால் உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா தாராளமா குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஆண் தெய்வம் அப்படின்னா சந்தனத்தால் அல்லது விபூதியால் அர்ச்சனை செய்யலாம். 108 முறை உங்க குலதெய்வத்தின் பெயர் சொல்லி ஓம் உங்க குலதெய்வத்தின் பெயர் நமக அப்படின்னு 108 முறை அர்ச்சனை செய்து தலவாழை இலை விரிச்சு சுவாமிக்கு பொங்கல் படையலிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிடுங்க. இதை நீங்க தாராளமா செய்யலாம். இல்லைங்க நாங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறோம், நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா உங்களுக்கு பௌர்ணமி திதியும் அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் நேரத்துல நம்ம மாலை நேரத்துல வழிபாடு செய்யலாம். ஒரு சிலர் உங்க குலதெய்வ கோவில் பங்குனி உத்திரத்தன்று தான் உங்க குலதெய்வ கோயில்ல விசேஷம் நடக்கும். ஆனா இந்த வருஷம் என்னால போக முடியல அப்படிங்கிறவங்க பங்குனி உத்திரத்தன்று காலையிலேயே உங்க குலதெய்வ கோயில்ல எப்படி பொங்க வச்சு வழிபாடு செய்வீங்களோ நம்ம இப்ப சொன்ன வழிபாடெல்லாம் காலையிலேயே முடிச்சிருங்க. இல்லைங்க நாங்கள் பொறுமையாக நாங்கள் சாயங்காலம் தாங்க செய்வோம் அப்படிங்கிறப்ப ஏன்னா நமக்கு சாயங்காலமும் நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது. ஆனால் நட்சத்திரம் மட்டும்தான் மாறும். அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தில் சாமி கும்பிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனுக்கே உரிய நட்சத்திரம். அதுவும் பௌர்ணமி அப்படிங்கிறப்ப முழு நிலவு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த இரண்டும் சேர்வது சந்திரனின் பலத்தை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வது நமக்கு அதீத பண வரவை ஏற்படுத்தும். நம்ம குடும்பம் மன அமைதியும் செல்வத்தையும் தரும். குடும்பம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆனால் வழிபாடு செய்கிற நட்சத்திரங்கள் தான் வேறையே தவிர அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கான பலன்கள் அதிகப்படியாக தான் கிடைக்கும். ஒரு சிலர் காலையிலேயும் நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு சாயங்காலமும் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். மேலும் இந்த பௌர்ணமியும் அஸ்தம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது பெண் தெய்வ கோவிலுக்கோ சென்று வழிபாடு செய்யும் போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிதேவதையாக யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவி அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி, விநாயகர் அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த அஸ்தம் நட்சத்திரம் வரும்போது விநாயகருக்கு ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். அதனால அந்த நாளில் விநாயக பெருமானின் வழிபாடு அம்பிகை வழிபாடுலாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் மாலை நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த காயத்ரி மந்திரங்கள் நீங்கள் சொல்லும்போது அதீத பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்வது அவர்கள் நோய்கள் விரைவில் குணமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்களை தீர்க்கும் கடவுளாக தன்வந்திரி அப்படிங்கிற கடவுள் உதித்த நட்சத்திரமும் இந்த அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் நம்ம எப்போது காலையில் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்னோமோ அதே தான் சாயங்கால நேரத்துலையும். காலைல செய்ய முடியாதவங்க உங்கள் வீட்டில் விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தியோ ஒரு இதை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு மாலை நேரத்தில் இந்த வழிபாடெல்லாம் தாராளமாக செய்யலாம். இல்லை காலையிலேயே செஞ்சுட்டு சாயங்காலமும் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களும் தாராளமாக செய்யலாம். 2 நட்சத்திரத்துலையும் வழிபாடு செய்யும் போது 2 விதமான பலன்கள் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப 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 அற்புதமான நாள். யாருமே தவற விடாதீருங்க. இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாள் ஆசை இருக்குது, ரொம்ப நாளாக இந்த வேண்டுதல் எனக்கு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு நாணயம் முடிந்து வைக்கலாம். அதுவும் திருமண தடைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா காலை நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நாணயம் முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த அஸ்தம் நட்சத்திரத்தன்று நம்ம வழிபாடு செய்யும்போது அதற்கு என்னென்ன வேண்டுதல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது உடல் ஆரோக்கியம் இல்லை, அவங்களுக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகணும் அப்படிங்கிறவங்க வேண்டிக்கலாம். அடுத்து குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கணும், குடும்பத்தில் எப்போது சந்தோஷம் நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க வேண்டிக்கலாம். செல்வம் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வேண்டிக்கலாம். உத்திர நட்சத்திரம் வழிபாடு செய்யும்போது வியாபார வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறவங்க உத்திர நட்சத்திரத்தில் வேண்டிக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் வேண்டிக்கிட்டு நாணயம் குலதெய்வத்திற்கு முடிந்து வைக்கும்போது உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த சந்தேகங்களுக்கான தெளிவான விளக்கம் அளிக்கப்படும்.
மாலை நேரத்தில 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலேயும் உங்க குலதெய்வ வழிபாடை தாராளமா செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும் அப்படின்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.